இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள பல திறமைகள் இருக்கு. ஆனா அந்த திறமைகள்லாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திறமையானன் என்று சொல்லுவதை விட, ஒருத்தர் சொல்லுவார், நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா, நான் மலையவே வளைச்சிருவேன், இங்கிருந்து நான் 100 கிலோமீட்டர் நடந்தே போவேன், ஏதோ ஒண்ணு அவருக்கு என்ன தோணுது எனக்கு எப்படிங்க தெரியும், அவருக்கு தொடர்ந்து அவர் சொல்லுவாரு. அப்படி நான் எண்ணற்ற திறமசாலின்னு சொல்லிட்டே இருப்பார் ஒருத்தர். அது சிறப்பா அல்லது அந்த செயலை செஞ்சு முடிக்கிறது சின்னதா இருந்தாலும் சரி. உங்க வீட்டு பக்கத்தால வயசான ஒரு பாட்டி இருக்குது, கண்ணு எனக்கு ஒரு மாத்திரை வேணும்னு கேக்குது. அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ஒரு சின்ன விஷயம்தான், இந்த மருந்து சின்ன விஷயம்தான். ஆனா அது செஞ்சு முடிக்கிறாரு, அவரு திறமசாலியா, சொல்லிட்டு இருக்கிறவர் திறமசாலியா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இந்த திறமைங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இது நம்ம ஒரு சின்ன கதை போல சொல்றோம் பாருங்களேன். இன்னைக்கு திறமையாளர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட சில பேருக்கு வந்து வாய்ப்புகள்ல வந்து அவ்வளவா கிடைக்கிறது இல்லைங்கிறது நம்ம இங்க ஒத்துக்கணும். அத காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது சரியாக நம்ம வேண்டிக்குவோம் இறைவன்கிட்ட. ஆனா திறமையை நாம் எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நான் 2 கிரிக்கெட் வீரர்களை பத்தி நான் இங்க சொல்றேன். ஏன் கிரிக்கெட் வீரர்களை பத்தி சொல்றேன்னா, மக்களாகிய உங்க அனைவருக்கும் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அதுல இருந்தே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். டெண்டுல்கர் அவர்கள் எவ்வளவு சிறப்பான பேட்ஸ்மேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சிறப்புக்கு காரணம் என்னன்னா, பல பேர் பல இது சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தொடர் பயிற்சி ஒரு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எந்த மாதிரி சூழல்ல பயிற்சி செய்வார் அப்படின்னா, ஒரு நாளும் கூட பயிற்சி எடுக்கிறதுக்கு லீவு போட மாட்டாருங்களாமா, எந்த சூழல்லையும். அதற்கு ஒரு சூழல் சொல்றாங்க. ஒரு முறை அவருக்கு வந்து 103 டிகிரி காய்ச்சலுங்களாம். அதாவது நார்மலா அடிக்கிற காய்ச்சலை விட அதிகமா அடிக்குது. அந்த சமயத்துல கூட அவர் பயிற்சிக்கு வந்திருக்கார். அவர் பயிற்சியில கலந்துகிட்டு போய் தான் மருந்து சாப்பிட்டிருக்கார். அப்ப அந்த கோச்சர், அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர் சொல்றாரு, இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறதுல உறுதியா இருக்கிறவன் தான் சாதிப்பான்னு சொல்றாரு. அது ஒண்ணு. அதே மாதிரி நான் இன்னொரு வீரரை சொல்றேங்க. தோனியும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தோனி அவர்கள் நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு நம்ம வச்ச பேரை கூல் கேப்டன் தான் வச்சிருக்கிறோம். அந்த கூல் கேப்டன் சொல்ற நபர் கூலா இருக்காராங்கிறதா இங்க கேள்வி. அவர் கூல் கேப்டன் தான். அவரை கூல் கேப்டன் சொல்லக்கூடிய நபர் நாம இங்க கூலா இருக்கிறோமா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறிதான் வருது. ஆக பயிற்சி என்பதுதான் இங்க சிறப்பு. நாம அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு திறமையானவர் நான் திறமசாலி என்று சொல்ல மாட்டார். திறமையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கிடைக்கும் ஒரு துளி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார். அதை பத்தி நம்ம இலக்கியம் பேசியிருக்கா அப்படின்னா பேசியிருக்கு. நம்ம இலக்கியம் பேசாத செய்திகளே இல்லை. அப்படி பேசின ஒரு பல இலக்கியங்கள் பேசியிருக்கு. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இன்னார் 40 பத்தி தான் பகிர்ந்துக்க போறேன். இந்த இன்னார் 40 நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம அது பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல் எண் வந்து 18. இதுல முதல் வரி எப்படி தெரியுங்களா அந்த ஆசிரியர் ஆரம்பிக்கிறாருன்னா, உரனுடையான் உள்ளம் மடிந்து இருத்தல் இன்னா அப்படிங்கிறாரு. இங்க உரன் உடையான்னா என்னங்க, ஒரு திறமையானவன் தன் திறமையை பயன்படுத்தாவிட்டால் அவனுக்கு துன்பம் வருமா. நீங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் வரைதல் நல்லா சிறந்து விளங்குவாங்க. அவருக்கு ஒரு மேடை கிடைக்காம இருக்கலாம். ஆனா மேடை கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு நோட்ல நீங்க டிராயிங் வரைகிறது நிறுத்தலாமா? வரைபடம் தான், உருவக்கோடுன்னு சொல்லுவோம் நாங்க தமிழ்ல, மிக அழகான தமிழ்ல உருவக்கோடும். அதை நீங்க நிறுத்தலாமா? நீங்கள் ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை பாக்குறீங்க, இல்ல ஒரு தாமரையை பாக்குறீங்க, வரையணுங்கிற. அதான் உங்க திறமையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அங்க உங்கள் மன அழுத்தம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிறாருங்க. எங்க ஆரம்பிக்குதுங்க, நீங்க ஒரு செயலை நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல, அதுக்காக நீங்க பயிற்சி எடுக்காமையோ அல்லது சின்ன சின்ன ஓவியங்களை வரையாம இருந்தாலோ அங்குதான் உங்களை அமுத்த ஆரம்பிக்குதுங்கிறாருங்க. அதான் உரன் உடையான் உள்ளம் மடிந்து இருத்தல் இன்னா அப்படிங்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, மறவன் உடையா ஆளுடையான் மார் பார்த்தல் இன்னா அப்படிங்கிறாரு.
இங்க நமக்கு என்ன பொருள்னா, இந்த மறவன்கிறது வீரம்னு ஒரு பொருள் உண்டுங்க. தமிழ்ல வந்து மறவன் அப்படின்னா சிறந்த வீரன் என்று பொருள். வீரம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல, அது வந்து பிறமொழியில இருந்து எடுத்து நம்ம வச்சுக்கிட்ட சொல்லுதான். ஆனா மூலச்சொல் வந்து மறவன் என்பதான் மூலச்சொல். அந்த வீரன் நம்மன்னு இருப்பானுங்க. நம்ம அந்த வீரத்துக்கு பின்னாடி நிப்பான் பாருங்க ஒருத்தன், அவன் நான் எப்பேற்பட்ட ஆள்கிட்ட இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படி மாறு தட்டிக்குவானோ. நான் யார் தெரியுமா, எங்க தலைவன் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமா, நீ யாரா. இவனை பத்தியே சொல்ல மாட்டான், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நல்லவங்களெல்லாம் சொல்லுவான். அவங்களோட வீரத்தை சொல்லிக்கிட்டு ஈவன் அந்த இடத்துக்கு வந்துருவானா. அதான் நீங்கள் திறமையை காட்டாவிட்டால் இதுபோல் மார்தட்டி கொள்ளும் நபர்கள் அந்த இடத்துல வந்துருவாங்களாம். உங்க திறமை, எனக்கு திறமை கிடைக்கலையா, நான் மனசு வெறுத்து போயிருக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு கோபத்தில் நீங்க ஒதுங்குறீங்க இல்லையா, ஒரு பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் செஞ்ச பெரிய இடத்துல தான் செய்வேன், சின்னதில் செய்ய மாட்டேன்னு ஒதுங்குறீங்க இல்ல, அந்த இடத்துக்கு யார் வந்துருவானா, மார்தட்டி கொள்பவன். அதாவது நான் வீரனுடைய ஆள், என்னை கண்டு நீ அச்சப்படு அப்படின்னு சொல்லி மார்தட்டிட்டு ஒருத்த வந்து நின்றுவானா. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, சுரமரியா காணு செலவின்னா அப்படிங்கிறாருங்க. இங்க சுரம்னா வந்து இசையும் குறிக்கிறதுக்கு சுரம் தான் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் சரிங்க. ஒரு மரத்துல இருந்து நீங்க பழம் பறிக்கல அப்படின்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழம் வாடி கீழே விழுகத்தான் செய்யும். அதே போல அந்த மரமும் கருகி போய் கீழே விழுகத்தான் செய்யும், ஒரு காலகட்டம் வரத்தான் செய்யும். அது சரியான பயன் தரவில்லை என்றால் அந்த மரத்துக்கு நீரே போலன்னா மரம் எப்படிங்க வளரும், கரிஞ்சு போயிடாதா. அதுதான் இங்க கரிஞ்சு போயிருமா. அந்த இது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உள்ளத்துல ஒரு ஆற்றல் உருவாகுது பாருங்க, அந்த ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ள ஊறும் ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது செலவாய் கொண்டுதான் இருக்கும். அந்த செலவாய் கொண்டே இருக்கிறனால உங்களுக்கு தேவையான நேரத்துல அது பயன்படாம போயிருங்கிற. எதுனாலும் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதான் சுரம் மரியா காணும் செலவின்னா அப்படிங்கிறாங்க. நம் உடலுக்குள்ள ஊறும் ஆற்றலை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அது வீணாய் போயிட்டே தான் இருக்கும். மனவரியாளர் தொடர்புங்கிறாங்க அடுத்தவை. இந்த மனவரியாளர் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு செயலை செய்யும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய எதிரி. யாருன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் மிகப்பெரிய எதிரிய. நீங்க உங்க பக்கத்திலேயே ஒருத்தர் இருப்பாரு, அவரு நல்லவர் தான், ஆனா அவரை பத்தி நீங்க சிந்திக்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்க, இவர் நமக்கு பக்கத்திலே இருக்காரு, இவர் நமக்கு வேட்டு வச்சிருவாரா, இல்ல குண்டு வச்சிருவாரா, இல்ல இவர் நம்ம ஏதாவது சொன்ன இவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, நம்ம ஒரு மேடையில பேச போறோமே, பேசுனா சரியா வருமா, இந்த மாதிரிலாம் நீங்க தயங்க கூடாதாமா. அதான் எதிர்மறை எண்ணங்கள். நீங்க உங்க கூட இருக்கிறவர் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வேணுங்கிறார். யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். இருந்தால் அவர் தீய செயல் எது செய்தாலும் உங்களை பாதிக்காது. அவர் நல்ல செயல் செய்தாலும் அதை நீங்கள் விரும்பினால் மட்டும் ஏற்றுக்கொண்டால் அதுவும் உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னா அதுவும் நடக்காது. அதான் இது சொல்றாங்க, எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் நெறிப்படுத்துங்கள், அதை கையாளுங்கிறாருங்க. நம்ம புலவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இன்னா 40 பாடல் எண் வந்து அது 18. அடுத்து அந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் துணையாக இன்னொரு பாடலையும் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாடல் எண் வந்து 19ங்க. இதுல என்ன சொல்றாரு, இது இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா எப்படி நடக்கும், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த செயல்லாம் நடக்கணும்னா எப்படி நடக்கணும்னா, குலத்தில் பிறந்தவன் கல்லாமை இன்னாங்கிறாருங்க. அதாவது குலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம்னு ஒரு பொருள் உண்டுங்க. குடும்பம் தான் குலம். இன்னைக்கு குடும்பம் சொல்றோம், அன்னைக்கெல்லாம் வந்து குலம் தான் சொல்லுவாங்க. அது எதுவா அரச குடும்பமா இருக்கட்டும், இல்ல சாதாரண குடும்பமா இருக்கட்டும், எந்த குடும்பமாக இருந்தாலுமே குலம் குலம் தான். சரிங்களா? இந்த குலத்தில் பிறந்தவர் கல்லாமைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஆரம்ப கல்வி படிச்சிருப்போம், அறிவு சார்ந்த கல்வியை படிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஜினியரிங் துறையை சார்ந்து படிச்சிருப்போம், அல்லது ஒரு எலக்ட்ரானிக் துறையை சார்ந்து படிச்சிருப்போம், மருத்துவத்துறை சார்ந்து கூட படிச்சிருப்போம், அதை சார்ந்து நம்ம தொழிலையும் ஈடுபட்டிருப்போம். அதையும் தாண்டி அறிவு சார்ந்து நீங்க படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
அப்படி நீங்க படிச்சிருக்கணும்னா அப்பதான் அந்த குலத்தில் பிறந்தவன் கல்லாமை இன்னா. நீ ஒருவேளை படிக்கலைன்னா உனக்கு துன்பம் வரும். நீ படிக்கும் ஆரம்ப கல்வியை தாண்டி, அது பள்ளி பருவமா இருந்தாலும் சரி, கல்லூரி பருவமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நீ அறிவு சார்ந்தவை படிக்க வேண்டும், அறிவு சார்ந்தவர்களுடன் பயணிக்க வேண்டும்ங்கிறாருங்க. ஒருவேளை இதெல்லாம் செய்யலன்னா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த வரையில சொல்றாரு பாருங்க. நிலத்தில் இட்ட, அடுத்த வரி அதான், நிலத்தில் இட்ட நல் வித்து நாராமை இன்னாங்கிறாங்க. அதாவது நாராமை அப்படின்னா, இங்க நாராமைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலத்தில் நம்ம ஒரு பயிர் போடுறோம், எது பயிர் போடுறோம், விதை போடுறோம், எது வேணாலும் வச்சுக்கோங்களேன், அது விளையணும் இல்ல, அந்த விளையறதுக்கு அந்த சூழலை நீங்கள் உருவாக்கணுங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு பயிர் போட்டோம்னா அந்த பயிர் விளைஞ்சிருமா? அந்த பயிருக்கு தேவையான சரியான சூரிய ஒளி, சரியான நீர், சரியான உரம், சரியான நெறிப்படுத்துதல், அதான் இங்க நெறிப்படுத்துதல். இது இருந்தாதான் என்ன ஆகுங்க, அந்த பயிர் தலைக்கு மேலே வந்து உங்களுக்கு பலன் தரும். அந்த சூழலை யார் உருவாக்குவாங்க? அறிவு சார்ந்து படிச்சவங்க மட்டும்தான் உருவாக்க முடியும். அறிவே சார்ந்து படிக்காதவர்களால் உருவாக்க முடியுமா? சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கல்லாமை இருந்தால் உனக்கு துன்பம் வந்துடும். நீ நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல வித்து, நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல வித்து தான் படியே. ஆனா நீ வளர்வதற்கான சூழல் நீ என்ன பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறாருங்க. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க. நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கினாங்கிறார். நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கினான்னா, இந்த நாணாமை அப்படின்னாங்க நற்குணம் உடையவர்கள்னு பொருளுங்க. இந்த நற்குணம் உங்களுக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே வருங்களாமா. நீங்க சரியா முளைக்கல, ஒரு வெறுமை, ஒரு கோபம், ஏதோ ஒண்ணு, ஒரு மன அழுத்தம், இதெல்லாம் எங்க இருந்து வந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு. அப்படி நீங்க போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நற்குணம் உடையவர் அப்படிங்கிற, நற்குணம் உடையவராக இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா இங்க இல்லாம போயிருவீங்கிறார். அந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க எல்லாம் எவ்வளவோ பேரு டிவி பாக்குறீங்க, அதுல எண்ணற்ற சீரியல் ஓடுது. எங்களை போன்ற இந்த நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு நீங்க சிறிது மணித்துளிகளை ஒதுக்கி கேட்டு பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய கருத்துல மாற்று கருத்து இருந்தா அதை பதிவிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க சேனல்ல நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க. களத்தல் குழுமில் வழி அப்படிங்கிறாரு. களத்தல் குழுமில் வழி அப்படிங்கிறாரு. இது என்ன பொருள் அப்படின்னா, களத்தல்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு, கலக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. குழுமில்னா என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராகவே இருந்தாலும் நற்குணங்களும் நல்ல வித்தாகவும் இல்லை என்றால் எந்த பலனும் இல்லைங்கிறாருங்க. எடுத்துக்காட்டி நான் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்க ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தை நீங்க ஏதோ நீங்க உங்க மனசுக்கு தோன்றதை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த குடும்பத்துல பிறந்த ஒரு நபர் வந்து அந்த சரியான முறையில கல்வி கற்காமையும், அதாவது அறிவு சார்ந்த கல்வி கற்காமையும், நற்குணங்கள் உடையவராகவும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு குலத்துல பிறந்துட்டாருன்னா அவர் நிலைமை யோசிப்பாரு. இல்ல, ஒருவேளை அவர் எல்லாமே நற்குணங்கள் இருக்குது, அறிவு சார்ந்த கல்வியும் படிச்சுட்டாரு, ஆனால் அவர் பிறந்த குலம் நற்குணங்கள் உள்ள குலமா இல்லை, அப்போ அவர் நிலைமை என்ன ஆயிருங்க கேள்வி. அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அறிவு சார்ந்த சமூகம் என்று சொன்னால் ஒருவர் என்பது அறிவு சார்ந்த சமூகம் ஆகாது. சமூகம் என்பது இங்க தமிழ்ல குமுதம்னு பேருங்க. அதுக்கு தமிழ் அதுக்கு அழகிய சொல் குமுதம். அந்த குமுதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிவு சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. அதை உருவாக்குவதே இலக்கியங்களின் வேலை. அந்த இலக்கிய செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதே எங்களுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். இது போன்ற செய்திகளை நீங்கள் எங்களிடம் கேட்பதற்கு எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்க. குடும்பங்கள் வளம் பெறுவதற்கும் இலக்கியங்களை நாளொன்று கேட்போம், கற்போம். நன்றி, வணக்கம்.